ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாளைக்கு நம்ம தொடர்ந்து 100 ரெசிபி போடுறேன்னு சொல்லியிருந்தோம். நேற்று நமக்கு ஃபஸ்ட்டு நாள் நம்ம வந்து குலோப் ஜாமுன் செஞ்சோம். இன்றைக்கி வந்து 2வது நாள் நம்ம வந்து ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம். இது வந்து செய்யறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸிங்க. அதே நேரத்தில் நம்ம உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தி. வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம அதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருளை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், சாப்பாட்டு அரிசி. 1 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், பாசி பயிறு வச்சுருக்கேங்க. இதை வந்து ஒரு கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு வந்து நம்ம வந்து 100 கிராம் அளவு எடுத்துருக்கோங்க. அரிசி வந்து ஒரு 400 கிராம் இருக்கும். இப்போ பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குல்ல. இப்போ வந்து நல்லா நமக்கு வறுபடும் பொழுது நமக்கு கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நல்லா நமக்கு வாசனையும் வரும். அந்த மாதிரி வரும் பொழுது நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பவுலில் நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல 1 டம்ளர், அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்திட்டு தண்ணி விட்டு நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சதையும் 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 30 வெங்காயத்துக்கிட்ட சேர்த்திருக்கேங்க. உரிச்சிட்டு நீல வாக்கில் அப்படியே 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 20 பல் சேர்த்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் வந்து இப்போ வந்து நமக்கு சீசன் தாங்க. இப்போ வந்து ரொம்ப நமக்கு ரேட்டு கம்மியாகவும் கிடைக்குது. நீங்கள் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்தாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்திக்கோங்க. காஞ்ச மிளகாய் 4 சேர்த்திருக்கேங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நல்லா வதங்கினதையும் நல்லா பழமாக இருக்கணுங்க தக்காளி. நல்லா பழுத்த தக்காளியாக வந்து நான் 3 தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சாம்பார் பவுட்ரு வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகாய் ஏற்கனவே நம்ம 4 சேர்த்திருக்கோம். 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதையும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க, தக்காளியை மட்டும். தக்காளி நமக்கு வந்து நல்லா குலைவாக இருக்கும் பொழுது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியை மட்டும் மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரிசியும் பாசிப்பருப்பு கலந்து வச்சுருக்கோம்ல பாசிப்பயிறு, அதை நம்ம இதோட சேர்த்துடலாம். இது பாசிப்பருப்பு இப்போ வந்து நம்ம வறுத்துட்டு சேர்த்திருக்கோங்க. நம்ம உடனே சேர்க்குறதுனால நீங்கள் முதல் நாளே வந்து நீங்கள் முளைக்கட்டி வச்சுருந்து கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி விடுறேன். பாசிப்பயிறு வந்து 1/4 டம்ளர் இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து நான் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த அளவு வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணிவிட்டு அதை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 4 விசில் வந்ததையும் நமக்கு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க.
இந்த பாசிப்பயிறு சாதம் செய்கிறது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸிங்க. நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. பாசிப்பருப்பு வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். நமக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நமக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.